கடவுள் உண்மை அல்ல, கடவுள் என்பது பொய், கடவுள் கற்பிக்கப்பட்டது. ஆனா அந்த கற்பிக்கப்பட்ட பொய் வேண்டும் நமக்கு. எதற்காக? அதை பார்க்கிற போது என் மனதுக்குள்ளே ஒரு தெம்பு பிறக்கிறது, ஒரு தெளிவு பிறக்கிறது, எனக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது, எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது என்றால் அந்த பொய் நல்லது தானே. உலகத்திலேயே ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் யார் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்களும் சொல்லலாம். உங்க மனசுக்கு பட்டதை சொல்லுங்க. உலகத்திலேயே ரொம்ப பெரிய அதிர்ஷ்டக்காரன் யார் அப்படின்னு என் கேள்வி. உங்களோட பதில் என்ன? கேள்விக்கு பதில் சொல்லாம இருக்கிறவன் தான் அதிர்ஷ்டக்காரனா? இல்லை சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்களேன். எனக்கு தெரிய உலகத்திலேயே ரொம்ப பெரிய அதிர்ஷ்டக்காரன் யார் அப்படின்னா, ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி நிறைய பணம் வச்சிருக்கவன், விருதுநகர்லயே 30-40 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறவன், பேங்க்ல 5 கோடி ரூபா பேலன்ஸ் வச்சிருக்கவன், ரெய்டு வராம, மாசத்துக்கு 2 தடவை அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றவன், பெரிய ஃபாரின் கார் வாங்கிட்டு அதுக்கு இறக்குமதிக்கான வரியை கட்டாதவன், இப்படி பல பதில் சொல்லுவார்கள். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, சொன்ன பேச்சை கேட்கிற மனைவி வாச்சவன். பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள். சொன்ன பேச்சை கேட்கிற பிள்ளைகள் வாய்த்தவன், படிக்கிற படிப்பு மண்டையில ஏறுறவன், இவெல்லாம் அதிர்ஷ்டக்காரன். நாம செய்யாத தப்புக்கு போலீஸ்ல மாட்டிக்கிடாதவன், அப்படியே போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் கொடுக்கறதுக்கு, லஞ்சமா கொடுக்கறதுக்கு பணம் இருக்கிறவன், இப்படி நிறைய சொல்லுவார்கள் பதில். யார்? நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, உலகத்திலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காரன் யார் என்று கேட்டால், தினம் ஒரு புத்தகத்தில் 10 பக்கமாவது வாசிக்கிறவன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காரன். அதற்கு அடுத்த அதிர்ஷ்டக்காரன் யார்? வாசிக்கிறவன் பெரிய அதிர்ஷ்டக்காரன். அடுத்த லெவல் இந்த மாதிரி ஒரு நல்ல பேச்சை கேட்கிறவன். என்ன சார் ஒரு 50 நிமிடம், உண்மையிலே நான் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டக்காரன். 1973 இன்று வரை மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிற எனக்கு நிறைய செய்திகளை தாரை வார்த்து கொடுத்த பேச்சு நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சு. என்ன ஒரு சரளமான நடை. நல்ல பேச்சை கேட்கிறவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், நல்ல புத்தகங்களை படிக்கிறவர்கள் அதிர்ஷ்டக்காரர்கள். அப்படி பார்த்தால் நீங்களும் நானும் அதிர்ஷ்டக்காரர்கள். பொதுவாக எழுத்தாளர்களுக்கு பேச்சு வராது. பொதுவாக பேச்சாளர்களுக்கு எழுத வராது. எழுத்தும் பேச்சும் கைகோர்த்து கொண்டு ஆசீர்வதித்திருக்கிறது இவரை. எழுத்தை படித்தாலும் ஆகர்ஷிக்கிறார், பேச்சின் மூலமாகவும் ஆகர்ஷிக்கிறார் என்றால் அவர் மகா பெரிய அதிர்ஷ்டக்காரர். எனக்கு தெரிய என்னுடைய இளமை பருவத்திலே எழுத்திலும் பேச்சிலும் கெட்டிக்காரராக நான் பார்த்து வியந்து வியந்து ரசித்த ஒரு எழுத்தாளர் ஜெயகாந்தன். ரொம்ப பிடிக்கும், என்னுடைய ஆதர்சம். நான் இளமையாக இருக்கிற போது, இளமையாக இருந்தேன் என்று நம்புங்கள், இப்பவும் இளமைதான். SRK அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தார்கள்?
இப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. பாரதி சொன்னான், 2 டிக்டம், 2 கட்டளைகள் சொன்னான். தெளிவுறவே அறிந்திடுதல். 1, தெளிவுறவே அறிந்திடுதல். ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதென்றால் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 2வது ரொம்ப முக்கியமானது, தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல். இப்ப 2ஐயும் செய்தார் பார்த்தீங்களா? இப்ப அவர் தெளிவுறவே அறிந்ததையெல்லாம் தெளிவு பெற, அதை பாரதி மகா கவிஞன் ஐயா, அவன் அந்த ஒற்றை சொல்லில் எவ்வளவு வித்தியாசம் காட்டுகிறான். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல். அதுல உற, இதுல பெற. ஏன் கை நடுங்கி எழுதிட்டானா? நான் படிக்கிற போது எனக்கு எல்லா தெளிவும் எனக்கு வர வேண்டும், அதற்காக நான் படிக்க வேண்டும். தெளிவுறவே அறிந்திடுதல். நான் பேசுகிற போது எதிரில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெளிவு வர வேண்டும், தெளிவு பெற மொழிந்திடுதல். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல் என்ற 2ஐயும் இந்த மேடையில் அற்புதமாக ஒரு 50 நிமிடம். அதே மாதிரி ஜெயகாந்தன் அவர், நம்முடைய ஐயாவுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்த மாதிரி ஜெயகாந்தனுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தார்கள். அந்த விருதை வாங்குவதற்காக அவர் போகிறார். அவர் மேடையில் நின்று பேசுகிறார். சாகித்ய அகாடமி விருது எனக்கு கொடுத்ததனால் சாகித்ய அகாடமி விருதுக்கு பெருமை கிடைத்தது. எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இப்போ விருதுநகர் புத்தக கண்காட்சியில் ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள் எனக்கு ஒரு பரிசு கொடுத்தார், இல்லை எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாருன்னு வைங்களேன். நான் என்ன சொன்னேன்? ஜெயசீலன் ஐயா அவர்கள் பெருமை பெற்று கொண்டார், எனக்கு விருது கொடுத்துன்னு சொல்லுவேன்னா? ஜெயகாந்தன் சொன்னார், சாகித்ய அகாடமி எனக்கு விருது கொடுத்து அது தன் பெருமையை நிலைநிறுத்தி கொண்டது. இது திமிரா, ஆணவமா, அகங்காரமா, கொழுப்பா, மப்பா? இல்லை சார், இதுதான் ஞான காம்பீரியம், ஞான கர்வம். எவனிடத்திலே தெளிந்த நல்ல அறிவு இருக்கிறதோ அவனிடத்திலே இந்த கம்பீரம் இருக்கும். கம்பீரம் இருக்கணும். தெளிந்த நல்ல அறிவு உள்ளவனிடத்திலே கம்பீரம் இருக்கணும். அவன் யாருக்கும் அடிமை அல்ல. அந்த மேடையிலே ஒருத்தர், அவரை வாழ்த்தி பேசின ஒருத்தர் சொன்னார், எழுத்தாளர் JK அவர்கள் ஒரு தமிழ் கடல் அப்படின்னார். சடார்னு JK எந்திரிச்சு சொன்னார், நான் தமிழ் கடல் இல்லை ஐயா, தமிழ் தானே ஐயா கடல். எப்படி? என்னை ஒருவன் பாராட்டுகிற போது ஜொல்வடிய ரசித்துக் கொண்டிருப்பவன் தெளிந்த நல்லறிவாளன் அல்ல. பாராட்டுக்கு மயங்காமல், பாராட்டுகளை எதிர்பார்க்காமல் எவன் ஒருவன் தன்னுடைய கர்மத்தை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறானோ அவனே தெளிந்த நல்ல அறிவாளன். தமிழ் தானையா கடல், என்னை போய் தமிழ் கடல் என்று சொல்லுகிறாய்? தீர்க்கமான ஞானம் உள்ளவனிடத்தில் இருந்துதான் இப்படி ஒரு வாசகம் வரும். சொன்னார்ல, குஜராத்தில் இருந்து வந்தவர்கள் ஏழைகள், எல்லா சொத்துகளையும் இழந்து விட்டு வந்தவர்கள் என் வீட்டு வாசலிலே வந்து நின்றார்கள். பணம் கொடுத்தேன், உணவு கொடுத்தேன், எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதாவது ஒரு சாமி படம் இருந்தால் கொடு. ஒரு கிருஷ்ணன் படத்தை கொடுத்தா அவர்கள் எங்கேயோ ஒரு மரத்துக்கடியிலே குடிசை போட்டோ அல்லது மர நிழலிலே வாழ்கிறார்கள். அந்த மரத்திலே அந்த கிருஷ்ணனுடைய படத்தை ஆணி அடித்து மாட்டி இருக்கிறார்கள் என்றால் கிருஷ்ணனுடைய படத்தை மாட்டியவுடன் அங்கே ஒரு வீடு உருவாகிவிட்டது. சொன்னாரா? சொன்னாரா? அங்க கீழே இருந்து ஒரு ஆள் சொன்னாரா? அப்படி கவனிச்சிருக்காங்க. சொன்னாரியா? ஜெயகாந்தன் கேட்டாங்க, தெளிந்த நல்ல அறிவுனா என்னன்னு பாருங்க, இதை அப்படி கனெக்ட் பண்ணி பாரு. ஜெயகாந்தன் கேட்டாங்க, பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்று திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு.
அந்த புரை தீர்ந்த நன்மை, அதற்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு. கடவுள் அப்படின்னார். புரை தீர்ந்த நன்மை கடவுளா? ஆமாம், கடவுள் என்கிற பொய். எப்படி? கடவுள் என்கிற பொய் புரை தீர்ந்த நன்மை பயக்கும். அந்த ஏழை குடும்பத்துக்கு பயந்தது அல்லவா? இத்தனை ஏழ்மைக்கு பிறகு, இத்தனை இழப்புகளுக்கு பிறகு அந்த கண்ணன் எம்பெருமானுடைய படத்தை அந்த மரத்திலே மாட்டி வைத்து பார்த்து கொண்டே இருந்தால் நமக்கு ஒரு விடிவு காலம் வந்துவிடும் என்று அந்த குடும்பம் நம்புகிறது. பார்த்தீர்களா? புரை தீர்ந்த நன்மை பயக்கிற பொய் தான் கடவுள். கடவுள் பொய். எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி சொல்ல முடியும்? கடவுள் உண்மை அல்ல, கடவுள் என்பது பொய். கடவுள் கற்பிக்கப்பட்டது. ஆனா அந்த கற்பிக்கப்பட்ட பொய் வேண்டும் நமக்கு. எதற்காக? அதை பார்க்கிற போது என் மனதுக்குள்ளே ஒரு தெம்பு பிறக்கிறது, ஒரு தெளிவு பிறக்கிறது, எனக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது, எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது என்றால் அந்த பொய் நல்லது தானே. இதுதான் தெளிந்த நல் அறிவு. தமிழ் தானையா கடல்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் சார். அது நாங்கள்லாம் எங்க பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள் விசிட்டிங் கார்டு கொடுத்தான்னா அட்டை இந்த இப்போ கூட ஒரு நண்பர் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு, என்னோட மாணவர் சிவானந்த பிரகாஷ், என்னோட மாணவர். அது என்னமோ நான் பேச போற இடத்துக்கெல்லாம் ஒரு 5-6 மாணவர்கள் வந்து விடுகிறார்கள் சோதிக்கிறதுக்காக. வகுப்புல தான் உளர்த்தினா இங்கேயாவது ஏதாவது சரியா செய்யறானான்னு பார்ப்போம். இந்த விசிட்டிங் கார்டு ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒரு பேச்சாளர். இப்படி எடுத்து பார்த்தா அவன் பேரே காணும் சார். பக்கத்தில் பேரே காணும். ஆன்மீக அறிவி, செஞ்சொற் கொண்டல். எதுல? பக்கத்தில் தேனருவி தென்றல், வீசும் புயல் காற்று. பக்கம் பூரா பேரையே காணும். நான் அவன்கிட்ட கேட்டேன், பேருங்கப்பா, விசிட்டிங் கார்டில் பேரும் அட்ரஸ் தானப்பா போடணும், திருப்புங்கிறான். திருப்புனா மறுபடியும் கடல் அலை. அப்படி இப்படி 2வது பக்கத்தில் பேர் எங்கடனா இன்னொரு கார்டை கொடுக்குறான். பேருக்கு ஒரு கார்டு, பட்டத்துக்கு ஒரு கார்டு. அவ்வளவு நச்சரிப்பு. தன்னுடைய புகழை பரப்புவதில் அத்தனை பெரிய பெருமை, அவ்வளவு பெரிய ஆசை. ஆனால் ஜே.கே. சொன்னார், நான் தமிழ் கடல் அல்ல அப்பா, தமிழ் தானப்பா கடல். இங்க பேராசிரியர் பாவனா நமசிவாயம்னு ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தார். அவர் கூட நாங்கள் கேரளாவில் பேச போனோம். அங்க உள்ளவர்கள் பேச்சாளர்கள் பெயரை எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. அவருக்கு தமிழ்நாட்டில் இலக்கிய நீதிபதினு ஒரு பட்டம். அவர் வழக்காடு மன்றத்தில் மிகச்சிறந்த முறையில் வழக்காடு மன்றத்தை நடத்தி தீர்ப்பு சொல்லுவார். யாரு யாரு அதை சொல்லணும்ல. யாரு அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, இப்போ தானே நீ தானே சொன்ன, அதுக்குள்ளே உனக்கே மறந்துருச்சுன்னா அப்புறம் யாரு மோருன்னு எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பாவனா நமசிவாயத்துக்கு பட்டம் இலக்கிய நீதிபதி. இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஏதோ ஒரு கழகம் கொடுத்துருச்சு. கேரளாவில் நடந்தது சார். இலக்கிய நீதிபதி, நான் எழுதி கொடுக்குறேன், இலக்கிய நீதிபதி பேராசிரியர் பாவண்ணா நமசிவாயம்னு எழுதி கொடுத்தேன். அங்கே இருக்கிற கேரளாவில் வாழக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்த தமிழன் அதை எடுத்து படிச்சுட்டு கேட்டான், இந்த இலக்கிய நீதிபதிங்கிறது எந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் கொடுத்தாங்கன்னா, இல்லை இது அமைப்பில் கொடுத்த, இங்கே கேரளால எல்லாம் அமைப்பில் கொடுத்ததையெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம். ஏதாவது பல்கலைக்கழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டம் கொடுத்துருந்தா மட்டும் எழுதித்தாங்க, இல்லைன்னா பேராசிரியர் நமசிவாயம் மட்டும் எழுதுங்கன்னா. புரியுதுங்களா? இந்த பட்டங்களை எல்லாம் அவ்வளவு எளிதாக வாங்கிவிட முடியாது. பல பேருடைய தயவு தேவைப்படுகிறது. புரியுதுங்களா? சார்,
கௌரவம் உள்ளவன் எவன் கௌரவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் கௌரவமாகவே வாழ்வான். அவனுக்கென்று ஒரு கௌரவம் இருக்குமானால், அவனுக்கென்று ஒரு தலைமை பீடம் காத்திருக்குமானால், அவனுடைய எழுத்தை வாசிப்பதற்கு ஒரு கூட்டம் காத்திருக்குமானால், அவனுடைய பேச்சை கேட்பதற்கு ஒரு கூட்டம் காத்திருக்குமானால், அவன் பேச்சையும் எழுத்தையும் ரசித்து விட்டு மேடையை விட்டு இறங்கினவுடன் 10 பேர் வந்து கைகுலுக்கி பாராட்டுவார்களே, ஆனால் வேறு எவனும் அவனுக்கு கௌரவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் கௌரவம் செய்ய மாட்டேன், நீ கௌரவம் செய். நீ யாரடா? கௌரவமானவர்களுக்கு கௌரவம் செய்வதற்கு நீ யார்? தான் ஜெயகாந்த். இந்த கம்பீரம் யாருக்கு வரும் தெரியுமா? தெளிந்த நல்ல அறிவு உள்ளவர்களுக்கு தான் வரும். இவரை பார்க்கிற போது, இவர் பேசுற போது எனக்கு அந்த ஜெயகாந்தன் தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தார். என்ன சிந்தனை! 2 கதை சொன்னா அந்த கதைக்குள்ள எவ்வளவு விஷயம், எவ்வளவு தெளிந்த ஞானம். இவர் ஐயா பேசல சொன்னார் பார்த்தீங்களா, நாலேஜ் இஸ் நாட் விஸ்டம் இருப்பாரு. நாலேஜ் இஸ் நாட் விஸ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? சொன்னார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. நாலேஜ் விஸ்டம் இல்லைங்கிறது ஒன்று. ஜாதிகள் இல்லையடி பாப்பா. யாரு? பாரதி. குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். யார் மேலோர்? PhD படித்தவனா? யார் மேலோர்? தலையிலிருந்து பிறந்தவனா? யார் மேலோர்? பெரிய பங்களால வாழ்றவனா? நீதி உயர்ந்த மதி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அப்ப ஜாதிகள் இல்லையடி பாப்பா. ஒரு வரி. சரி, இது பாரதியோட கோட்பாடு. இன்னொரு பாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, 1000 உண்டிங்கு ஜாதி. சார், பாரதியை பொறுத்தவரை ஜாதி இருக்கா இல்லையா? ஒரு வரி ஜாதிகள் இல்லையடி பாப்பா, இன்னொரு வரி 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஒரு இடத்துல இல்லையடி பாப்பாங்கிறார், ஒரு இடத்துல உண்டு இங்கு 1000 ஜாதி உண்டுங்கிறார். 1000 ஜாதி உண்டு என்பது நாலேஜ் சார். 1000 ஜாதி உண்டு இங்கு என்பது நாலேஜ். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்பது அட்வைஸ், ஒரு டெவலப்மெண்ட். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்பது அட்வைஸ், அறிவுரை. ஜாதிகள் 1000 உண்டு அறிவு. அப்ப அறிவு எப்போ ஞானமாறுது? ஜாதி மதங்களை பாரோம். உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே. நான் பாருங்க, நாலேஜ் பிகம்ஸ் விஸ்டம். புரியுதா சார்? ஜாதிகள் இல்லையடி பாப்பாங்கிறது அட்வைஸ், அறிவுரை. 1000 உண்டிங்கு ஜாதி என்பது அறிவு. அதான உண்மை. 1000 ஜாதி இருக்குல்ல, ஜாதிக்குள்ள ஜாதி இருக்குதுல்ல. இன்னும் தாழ்த்தப்பட்ட ஜாதிங்கிறான், உயர்த்தப்பட்ட ஜாதிங்கிறான். ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து அடிக்கிறான். அப்ப 1000 உண்டிங்கு ஜாதி என்பது அறிவு. ஞானம் எப்போ, தெளிந்த நல்லறிவு எப்போ வருதுன்னா, ஜாதி மதங்களை பாரோம். உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின். அதுல எனக்கு அந்த வரியில ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? பாரத நாட்டில், இந்திய நாட்டில் பிறந்துட்டாலே நீ உயர் ஜென்மம் தான். நீ எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல. யார்? பாரதியோடது. உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே. புரியுதா? இதான் ஞானம்.